குட் மார்னிங் டு ஆல். நம்ம வந்து விலங்குலகம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமீபா. ஸோ அமீபா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி அப்படிங்கிறது தெரியும். ஸோ உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய அனைத்து செயல்பாடுகளும் ஒரே செல்லு தான் எல்லா வேலையும் பார்க்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது வந்து சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுறாங்க. ஸோ கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சுருங்கும் நுண்குமிழ். அடுத்து பார்த்தோம்னா எளிய பரவல் முறையில் உடலில் வந்து பரப்பில் சுவாசித்தல் அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ சுவாசித்தல்ல எளிமையாக நடக்கும். அம்மா கிட்ட சுவாசித்தல் எளிமையாக நடக்கும். எளிய பரவல் முறையில் சுவாசித்தல் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படி நகருவாங்க அப்படின்னா போலிக்கால்கள், நீட்சிகள், அதாவது நீட்சிகளான போலிக்கால்களை பயன்படுத்தி தான் இவங்க நகருவாங்க. அம்மா நகரணும்னா நீச்சல் பழகணும். அம்மானா அமீபா, நகரணும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி, நீச்சல் அப்படின்னா நீட்சிகளோட போலியாக நீச்சல் பழகணும். அம்மா நகரணும் அப்படின்னா போலியாக நீச்சல் பழகணும். போலியாக நீச்சல் அப்படின்னா நீட்சிகளான போலிக்கால்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேரமிசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீரில் வாழக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குறி இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. அப்போ வந்து குறி இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரமிசியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருடா நீரில் குரு இலையிலேயே நடக்கிறான். பாருடா அப்படின்னா பேரமிசியம். நீரில் குரு இலையில நடக்கிறான் அப்படின்னா இதில் வந்து நீரில் காணப்படக்கூடியது. குரு இலையில நடக்கிறான் அப்படின்னா குறு இலைகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூக்ளினா பொறுத்த வரைக்கும் நீர் கசியறத, அதாவது நீர் கசிவதை க்ளீன் பண்ணு. நீர் கசியுது, க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நீர் அப்படின்னா நீரில் காணப்படுது. கசியுது அப்படின்னா கசையிலை. க்ளீன் பண்ணு அப்படின்னா க்ளீன் பண்ணு அப்படின்னா யூக்ளினா. நீர் கசியுது, க்ளீன் பண்ணு அப்படின்னா நீர் கசிவதை க்ளீன் பண்ணுறது. நீர் அப்படின்னா நீர்வாழ் ஒரு செல் நீர்வாழ் உயிரி. கசியுது அப்படின்னா கசையிலை. க்ளீன் பண்ணு அப்படின்னா யூக்ளினா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல செல் உயிரிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பல செல்களால் ஆனது. பல்வேறு வகையான செல்கள், தொகுப்புகள், உறுப்பு மண்டலம் எல்லாம் காணப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு ஜெல்லி மீன், மண்புழு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஒரு செல் உயிரிகளை தவிர மிச்சம் இருக்கக்கூடியது எல்லா உயிரிகளும் பல செல் உயிரிகளில் வந்துடும். ஸோ ஒரு செல் அப்படின்னாவே தெரியும் ஒரே ஒரு செல்களால் ஆனது. இங்கே பல செல்கள் இருக்கும். ஒரே செல்லே வாழ்க்கை முயற்சியில், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரே செல்லே வந்து அனைத்து செயல்பாடுகள்லையும் ஈடுபடும். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செல்களும் சேர்ந்து தான் பல்வேறு தனித்தனியாக, இப்போ கண் இருக்குன்னா கண்ணுக்கு தனியாக செல்கள், காது இருக்குன்னா காதுக்கு தனியான செல்கள், அவங்கவுங்க அந்தந்த செல்கள் அந்தந்த வேலைகளை செய்யும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அளவில் மிக சிறியவை, நுண்ணோக்கியில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து பெருசு, நம்ம கண்களாலே பார்க்க முடியும். அடுத்து இதில் திசுக்கள், உறுப்பு மண்டலம் கிடையாது. ஒரு செல்லில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அதில் எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா திசுக்கள், உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அடுத்து செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. இங்கே வந்து செல்லோட அளவு அதிகரிக்கிறது மூலமாக தான் வளர்ச்சி நடக்குது. ஆனால் பல செல்லை பொறுத்த வரைக்கும் பல செல்லு பிரிஞ்சு எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. பல செல்லு பிரிகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு செல்லு இருக்கிறதுனால அதோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது மூலமாக தான் வளர்ச்சி நடைபெறுது. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து விலங்குகளின் தகவமைப்பு பொறுத்த வரைக்கும் அந்த விலங்குகள் வந்து அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை வாழ்வதற்கு ஏற்றது போல் தன்னை தகவமைச்சு கொள்வது தான் விலங்குகளின் தகவமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள் அப்படின்னாவே தெரியும் நம்மளுக்கு. நன்னீரில் வாழக்கூடிய மீன்கள் இருக்குது, கடல் நீரில் வாழக்கூடிய மீன்கள் இருக்குது. ரெண்டுலேயுமே நன்னீர்லேயும் கடல் நீர்லேயும் வாழக்கூடிய மீன்களும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட தலை, உடல் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதோட படகு போன்ற உடலமைப்பு நீரில் வந்து வேகமாக நீந்தறதுக்கு பயன்படுது. அடுத்து பார்த்தோம்னா செவில்கள் அப்படின்னாவே நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செதில்களுக்கும் செவில்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செவில் அப்படின்னா செவில்கள் அப்படின்னா ஆக்சிஜன், நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சுது. செதில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீனோட உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி செதிலாக இருக்கும் மீனோட உடல் மேலே. ஓகேங்களா? அடுத்து நீரில் நீந்துவதற்கு துடுப்புகளை போய் சொல்கிறேன். இந்த துடுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா திசையை மாற்றுறதுக்கு, ஸோ திசையை திருப்புறதுக்கு துடுப்புகள் அப்படிங்கிறது உடலை வந்து சமநிலை பெறுவதற்கும் பயன்படுது. ஸோ மீனுனாவே செதில்,
துடுப்பு, இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தவளை. ஸோ தவளை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வாழ்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவளையை சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவில்கள் மூலமாகவும் இவங்க சுவாசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செவில்கள் மூலம் உயிரி நிலையில் தோள்கள், அதாவது இளம் உயிரிகள் வந்து எதன் மூலமாக சுவாசிப்பாங்க அப்படின்னா செவில்கள் மூலமாகவும், முதிர்ந்த உயிரிகள் பார்த்தோம் அப்படின்னா தோல், வாய்க்குழி, நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. தோல், வாய்க்குழி, நுரையீரல் மூலம் அப்போ இளம் உயிரி அப்படின்னா அந்த தலைப்பிரட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க எதன் மூலமாக சுவாசிப்பாங்க அப்படின்னா செவில்கள். ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மீன்களும் வந்து ஆக்சிஜனை வந்து எதன் மூலமாக பெறும் அப்படின்னா செவில்கள் தான். அது வந்து காமன். ஆனால் தவளையோட இளம் உயிரி அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அவங்க செவில்கள் மூலம் சுவாசிக்கிறாங்கன்னு எழுதணும். முதிர்ந்த உயிரிகள் எதன் வழியே சுவாசிக்குதுன்னா தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தவளையோட தோல் வாயிலெல்லாம் நுரத்தள்ளு தான். தவளையோட தோல் வாயிலெல்லாம் நுரத்தள்ளு தான். ஸோ தவளையோட தோல் அப்படின்னா தோள்கள் மூலம் சுவாசிக்குது. வாய் அப்படின்னா வாய்க்குழி, நுரத்தள்ளுது அப்படின்னா நுரையீரல் மூலம் சுவாசிக்குது. இது எது அப்படின்னா முதிர்ந்த உயிரி. தவளையோட முதிர்ந்த உயிரி தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூலம் சுவாசிக்குது. ஆனால் இளம் உயிரி பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலமாக சுவாசிக்குதுன்னா செவில்கள் மூலம். அடுத்து பல்லிகள். ஸோ பல்லிகள் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், அசையும் கண் இமைகள். ஸோ அசையும் கண் இமைகள் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அசையும் கண் இமைகள் ஓனாம்பள்ளி மாதிரி அசையாமல் உட்காந்துருக்காண்டா. அசையும் கண் இமைகள். அசையாமல் அப்படின்னா அசையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அசையுதா பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் அசையுது. ஓனானுக்கும் பல்லிக்கும் கண் இமைகள் வந்து அசையுது. இவை வந்து பாம்புகள்லேருந்து வேறுபடுகின்றன. ஸோ வந்து பல்லி மற்றும் ஓனாய் ஆகியவை எவற்றிலிருந்து, எந்த உயிரினத்திலிருந்து வேறுபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டால் பாம்புகள்லேருந்து வேறுபடுகின்றனர். ஸோ 4 கால்கள் உடையது, நடக்கக்கூடியது, இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில பல்லிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல் மூலம் பல்லிகள் அப்படின்னாவே நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பல்லிக்கு வந்து நுரை மட்டும் தள்ளுது. பல்லிக்கு நுரை மட்டும் தள்ளுது. தவளைக்கு பார்த்தோம்னா தோல் வாயிலெல்லாம் நுரை தள்ளுது. பல்லிக்கு வந்து நுரை மட்டும் தான் தள்ளுதான். ஸோ பல்லிகள் வந்து எதன் மூலமாக சுவாசிக்குது அப்படின்னா நுரையீரல் மூலமாக சுவாசிக்கிறது. பெரும்பாலான பல்லிகள் கொசு, கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகள் இதெல்லாம் ரொம்ப வேணாம், ஜஸ்ட்டு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில பல்லிகள் வந்து டைனோசருக்கு இருக்க மாதிரி அந்த கால் விரல்களுக்கு இடையே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கால் இருக்குது அப்படின்னா இதுக்கு இடையில வந்து விரல் இடை சவ்வு காணப்படுதான். ஸோ இது வந்து மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லிகள் வந்து பாதுகாப்பாக தரை இறங்கிறதுக்காக இந்த ஜவ்வு அப்படிங்கிறது பயன்படுது. நெக்ஸ்ட்டு பறவைகள். ஸோ பறவைகள் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து வாய்க்கு பதிலாக அவங்களுக்கு வந்து அலகுகள் இருக்கும். அதே மாதிரி இதுவும் எதன் மூலமாக சுவாசிக்கிறாங்கன்னா நுரையீரல்கள். பறவைகளுக்கு நுரை தள்ளுது. பறவை பல்லிகளாக நுரை தள்ளுது. பறவை பல்லிக்கெலாம் நுரை தள்ளுதுன்னா பறவை பல்லிலாம் நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முன்னங்கால் தான் வந்து என்ன ஆகுதுன்னா 2 இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. நம்ம தாவரங்களில் வந்து எப்படி வந்து இலைகள் வந்து முட்களாக மாறுபாடு அடைஞ்சிருக்கோ அதே மாதிரி இவங்களோட வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சிருக்கிறதுக்காக இதோட முன்னங்கால்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இறக்கைகளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காற்றறைகளிலும் கூடிய குறைவான எலும்புகள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எலும்புகள் வந்து வெயிட் குறைவாக இருக்கறனால தான் அவங்களால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேலே பறக்க முடியுது. அதே மாதிரி வால் வந்து பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதோட வால் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பறக்க அந்த திசையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வால் உதவுது. அடுத்து மார்பு தசை அப்படிங்கிறது தெரியும். மேலே சில அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தத்தை வந்து தாங்குவதற்காக வலிமை மிக்க மார்பு தசைகள் வந்து இந்த பறவைகள் பெற்றிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பறவைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இருவிழி பார்வை, அதாவது ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு பொருட்களை காண முடியும் அப்படின்னா இந்த பறவைக்கு தான். ஸோ இருவிழி பார்வை கொண்ட உயிரினம் எது, ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறான பொருட்களை பார்க்கக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பறவைகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பருவ மாறுபாட்டின் காரணமாக அந்த விலங்குகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து செல்வதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களிலிருந்து பறவை சரணாலயங்கள் காணப்படுகின்றன. டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க.
வேடந்தாங்கல் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது, கோடியக்கரை வந்து எந்த மாவட்டம், கூடன்குளம் வந்து எந்த மாவட்டம். ஸோ வேடந்தாங்கல் நோட் பண்ணிக்கோங்க. வேடந்தாங்கல் வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. வேடன் வந்து செங்கல்பட்டு வேடன். செங்கல்பட்டதுனால வேடன் வந்து சரணடைஞ்சிட்டான். செங்கலப்பட்டதுனால வேடன் சரணடைஞ்சிட்டான். செங்கலப்பட்டதுனால வேடன் சரணடைஞ்சிட்டான்னா செங்கல்பட்டு அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு. ஸோ வேடன் சரணடைஞ்சிட்டான் அப்படின்னா வேடன் அப்படின்னா வேடந்தாங்கல், சரணடைஞ்சிட்டான் அப்படின்னா சரணாலயம். அடுத்து கோடியக்கரை பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம். கோடி நாகம் சரணடைஞ்சிருச்சு. கோடி நாகம் அப்படின்னா கோடியக்கரை, கோடி அப்படின்னா கோடியக்கரை, நாகம் சரணடைஞ்சிருச்சு அப்படின்னா நாகப்பட்டினத்தில், சரணடைஞ்சிருச்சுன்னா சரணாலயம். அடுத்து கூடன்குளம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. திருக்கூடத்தில் சரணடைஞ்சிட்டோம். கூடத்தில் சரணடைஞ்சிட்டானா. அப்படின்னா திருநெல்வேலி, கூடன் அப்படின்னா கூடன்குளம், சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா சரணாலயம். அடுத்து பல பறவைகள் வெளிநாட்டிலேருந்து சைப்ரியா ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கலுக்கு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் சைப்ரீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்தும் சில பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்னு வேடந்தாங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டகம். ஸோ ஒட்டகம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். அங்கே முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, நீண்ட கால்கள் எதுக்கு இருக்குது, எதுக்கு வந்து அதுக்கு வந்து திமில் இருக்குது, உடலில் நீர் அருந்தக்கூடிய பாகங்கள் ஏன் அப்படி இருக்குது, ஏன் தோல் வந்து தடிமனாக இருக்குது, இதே தான். குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றக்கூடியது. இதோட சாணம் பார்த்தீங்க அப்படின்னா வறண்டு காணப்படும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து தண்ணியே கிடைக்காதுல்ல, ஸோ அதனால் வறண்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்வை வெளியேறாது, அதிகப்படியான நீரிழிப்பு இருக்காது, திமில்களில் வந்து கொழுப்பை சேமித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நம்ம பார்க்காத என்ன அப்படின்னா பாலைவன கப்பல். கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதை கேட்டுருவாங்க. ஸோ பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா ஒட்டகம். சரிங்களா. அடுத்து அதோட நீண்ட கண்ணிமைகள்லாம் ஏன் நீண்டு காணப்படுது, இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குளிர்கால உறக்கம், கோடைகால உறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளிர்கால உயிரிகள், கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரிகள் என்னென்ன அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ குளிர்கால உறக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். சில விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான குளிரை தாங்க முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளாரே இருந்துக்கும். சரிங்களா. அவங்களோட வீட்டுக்குள்ளாரே இருந்துக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா குளிர்கால உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஆமை மற்றும் வௌவால். ஸோ ஆமையும் வௌவாலும் பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலத்தில் வெளியிலேயே வரமாட்டாங்க. ஸோ நம்ம அவங்க சேமித்து வச்ச உணவுகளை வந்து சாப்பிட்டு உள்ளாரே இருப்பாங்க. ஆமாம் வால் குளிக்காமல் தூங்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம் வால் குளிக்காமல் தூங்குறான். வால் குளிக்காமல் தூங்குறான்னா ஆமாம் அப்படின்னா ஆமை, வாலுனா வௌவால், குளிக்காமல் தூங்குறான் அப்படின்னா குளிர்கால உறக்கம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடைகால உறக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அதிகப்படியான வெப்பத்தை தாக்கு முடியாமல் அவங்க வீட்டுக்குள்ளாரே இருந்துப்பாங்க. அவங்க தான் வந்து யாரை சொல்கிறோன்னா கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும் மழை பெஞ்சா நத்தை குட்டி குட்டியாக நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனால் வந்து வெயில் அடிக்கும் போது இந்த நத்தையெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ நத்தை மட்டும் கிடையாது, மண்புழுவும் தான். நத்தையும் மண்புழுவும் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரிக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அத்தை மண்ணில் மண்ணு மாதிரி கோடையில் தூங்குறா. அத்தை மண்ணு மாதிரி கோடையில் தூங்குறா. அத்தை அப்படின்னா நத்தை, மண்ணு மாதிரி அப்படின்னா மண்ணு புல். கோடையில் தூங்குறா அப்படின்னா கோடைக்கால உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரினம். அடுத்து பார்த்தோம்னா கங்காரு எலி. ஸோ இந்த கங்காரு எலி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே காணப்படும் அப்படின்னா பாலைவனங்களில். அதனால தான் இது வந்து நீர் அருந்துவதே இல்லை. தன் உண்ணும் உணவிலிருந்தே விதைகளை வந்து உண்ணக்கூடிய விதையிலிருந்தே நீரை எடுத்துக்குதான். ஏன்னா இது எங்கே வாழும் அப்படின்னா பாலைவனத்தில் தண்ணியே இருக்காது. சரிங்களா. அப்போ அதை சாப்பிடக்கூடிய அந்த விதைகள்லேருந்தே வந்து நீரை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துருவ கரடி, பெண் கொயின், இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா துருவ பகுதியில் இருக்கும். இதோட தோல் பார்த்தோம்னா பாதுகாப்புக்காக தடிமனாக அந்த குளிரை தாங்கிறதுக்கு ஏற்ற வகையில் இதோட தோல் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீந்துவதற்கு துடுப்புகள், நடப்பதற்கேற்ப 2 கால்கள் பெண் குயினுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து வரையாடு. மலைப்பகுதிகளில் காணப்படக்கூடியது. வலுவான குழம்புகள் மற்றும் குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள்னா தோல். ஓகேங்களா. அடுத்து சிங்கம் அப்படிங்கிறது காட்டில் தான் வாழும் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா
நம்ம வரையாடு அப்படிங்கிறது நம்மளோட மாநில விலங்கு. ஓகேங்களா? ஸோ நீலகிரி வரையாடு இது வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக நீலகிரியில் காணப்படும். மலைகளோட உச்சியில் வந்து இடுக்குகளில் போயிட்டு குட்டியூண்டு இடுக்காக தான் இருக்கும். சிறிய துளை போன்ற பாறைகளில் வந்து அந்த துளைகளில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உடலை வந்து உள்ளார அடக்கிக்கிட்டு வாழக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாவர வகை உண்ணி. தாவரத்தை மட்டும்தான் இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது சாப்பிடும். ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கலாம். என்ன அப்படின்னா வரையாடு விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா அக்டோபர் 7. ஸோ அக்டோபர் 7 அப்படிங்கிறது வரையாடு விழிப்புணர்வு தினம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அக்கா 7 முறை நீல ஆட்டை வரைஞ்சா. அக்கா 7 முறை நீல ஆட்டை வரைஞ்சா. அக்கா அப்படின்னாவே அக்டோபரு, 7 முறை அப்படின்னா 7, நீல ஆட்டை வரைஞ்சா அப்படின்னா நீலகிரி வரையாடு. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் பார்த்துடலாம். உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றிய படிப்பு. உயிருள்ள பொருட்கள் மற்றும் உயிரினங்களை பற்றி படித்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்னா உயிரியல். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன. ஸோ உயிருள்ளவையோட பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வரும். சுவாசம் வரும், இனப்பெருக்கம் வரும், தகவமைப்பு வரும், கழிவு நீக்கம், இது எல்லாமே வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் இ. அடுத்து பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பள்ளியும் பறவைக்கும் நுர தள்ளுது அப்படின்னு சொன்னோம். அப்போ நுரையீரல். அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று, உணவு மற்றும் நீர். அடுத்து எந்த விலங்குகள் செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளனர். மீன். அடுத்து ஒரு வாழிடத்தின் உயிரி காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடுக. ஸோ ஒரு வாழிடத்தில் உயிரி காரணிகளை மட்டும், உயிருள்ள பொருட்களை மட்டும் குறிக்கக்கூடியது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண் இருக்குது, அப்போ இது இல்லை. அடுத்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாறைகள், மண் இருக்குது, இதுவும் இல்லை. மண் இருக்குது, இல்லை. அடுத்து லாஸ்ட் ஒன்று தான் ஆன்சர். நீர்வாழ் தாவரங்கள் மீன்கள், தவளைகள் மற்றும் பூச்சிகள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது. எதை வந்து வாழிடமாக கூற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலத்தை தான் வாழிடமாக கூற முடியாது. ஏன்னா கால்நடைகள் பார்த்தோம் அப்படின்னா எங்கே வந்து உணவு கிடைக்குதோ அங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டகம் பாலைவனத்தில் இருக்கும், மீன் நத்தைகள்லாம் குளத்தில் இருக்கும், காடுகளில் வந்து விலங்குகள் இருக்கும். இது வந்து காமன். ஓகேங்களா? அடுத்து வந்து பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது. உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள். அடுத்து பாரமிசியம் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது. பாரமிசியம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், பாரா குரு இலையிலேயே நீரில் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து கங்காரு எலி வசிப்பது. இதுக்காக தான் சொன்னேன் கங்காரு எலி எங்கே வசிக்கும் அப்படின்னா பாலைவன வாழிடம். அடுத்து கோடிட்டங்களை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம். என்னன்னு அழைக்கலாம்னா வாழிடங்கள் அல்லது சூழ்நிலை மண்டலம். வாழிடங்கள் அல்லது சூழ்நிலை மண்டலம். அடுத்து செகண்ட் கொஷின், செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகள் டேஸ் மற்றும் டேஸ் என அழைக்கலாம். என்னன்னா ஒரு செல் மற்றும் பல செல் என வகைப்படுத்தலாம். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது. எதுக்காக உதவுது பறவைகளோட வால்? பறக்கும் திசையை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. அடுத்து அமீபா அப்படின்னாவே தெரியும், அம்மா போலியா நீந்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ போலி கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றது. அடுத்து சரியா தவறா? ஸோ ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி. அடுத்து புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அது தவறு. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது, வேறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரே மாதிரியாக இல்லாமல் இருக்கும். அடுத்து ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. ஸோ அம்மா வந்து போலிக்காலில் தான் இடப்பெயர்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். போலியாக நீந்துறாங்க. பறவைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பார்க்க முடியும். இது வந்து தவறு. பறவைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 வேறுபட்ட பொருட்களை வந்து பார்க்க முடியும். அதனால தான் இது வந்து இரு பார்வை கொண்ட உயிரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
அடுத்து பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி. பாரமீசியம் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி. அடுத்து பின்வருவனவற்றை நிறைவு செய்க. மலைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். என்னன்னு அழைக்கிறாங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்கிறோம். மீன்களின் சுவாச உறுப்பு செவுள்கள். மீன்களின் சுவாச உறுப்பு செவில்கள். கால்களில் உள்ள வலைநகங்களின் மூலம் பல்லிகள் தரையில் இறங்கும். பல்லிகள் என்ன பண்ணுன்னா அந்த வலைநிலங்களோட நகங்களோட உதவியோடு தான் தரையில் இறங்கும். அடுத்து ஒட்டகங்கள் தங்கள் திமில்கள் டேஸில் சேமிக்கின்றன. ஸோ தங்களோட திமில்களில் என்ன சேமிக்குது அப்படின்னா கொழுப்பை சேமிக்கின்றன. ஸோ இதோட என்ன அப்படின்னா விலங்குலகம் லெசன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உடல் நலமும் சுகாதாரமும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட உடல் நலத்தை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உடல் நலமும் சுகாதாரமும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உணவில் காணப்படக்கூடிய சத்து பொருட்கள் 6 வகைகளாக பிரிக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் 6 வகைப்படும். ஊட்டச்சத்துக்கள் 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அதாவது புரதம், கொழுப்புகள், விட்டமின், தாது உப்புக்கள், நீர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைகளாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது மாவுச்சத்து. நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் மாவுச்சத்து கீழ்கண்டவற்றுள் மாவுச்சத்து நிறைந்த உணவு எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருவாங்க. கோதுமை, பால், பழங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ மற்றும் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ கோதுமையும் பழங்களும் பார்த்தோம் அப்படின்னா மாவுச்சத்து நிறைந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது கேட்காம மாவுச்சத்து அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆற்றல் தரக்கூடிய உணவுப் பொருள். காரில் போனோம்னா ஆற்றல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும், நடந்து போனோம்னா ஆற்றல் லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னா காரு அப்படின்னா ஆற்றல். சரிங்களா? காரில் போனால் ஆற்றல் இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 1:2:1. இதெல்லாம் நம்ம 9th படிப்போம். ஸோ 1:2:1. ஒன்று அப்படிங்கிறது 1% கார்பனும், 2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன், இன்னொரு பர்சன்டேஜ் ஆக்சன். ஸோ 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம உடலில் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சன் இதெல்லாம் சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? இந்த கார்போஹைட்ரேட் உணவுப் பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா எதுலேருந்துலாம் பெறப்படுது கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழங்கள், தேன், கரும்பு, சர்க்கரை, பீட்ரூட்லேருந்து என்ன வகையான இது பண்ணுது அப்படின்னா ஸோ இது எல்லாமே இனிப்பு. ஸோ இனிப்பு சுவையுடைய பொருட்கள்லேருந்து அப்படின்னு கேட்டாங்கனாவே அந்த இடத்துல என்னவா கார்போஹைட்ரேட் நிலை நம்மளுக்கு கிடைக்கும்னா சர்க்கரை. ஓகேங்களா? அடுத்து அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு, ஸ்டார்ச் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அரிசியில் பார்த்தோம் அப்படின்னா கஞ்சி தண்ணி வடிக்கும் போது ஸ்டார்ச் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா ஸ்டார்ச் அப்படிங்கிறது எதுலேருந்து உருளைக்கிழங்குல நம்ம ஸ்டார்ச் சோதனை பண்ணியிருப்போம். அப்போ இந்த உணவுப் பொருட்கள்லேருந்து எந்த கார்போஹைட்ரேட் மூலங்கள் கிடைக்கிது, எந்த நிலை கிடைக்கிது அப்படின்னா ஸ்டார்ச். அடுத்து தானியங்கள், கொட்டை வகைகள் இதில் பார்த்தோம் அப்படின்னா நார்ச்சத்துக்கள் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு நம்மளோட உடம்பை பாதுகாக்கிறதுக்காக இந்த சத்துக்கள்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க. ஸோ மாவு சத்து அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? ஸோ கார்போஹைட்ரேட்டை தான் மாவு சத்து அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைஞ்சிருக்கும்னா என்னென்னா கோதுமை, தானியங்கள், பழங்கள், அரிசி இது மட்டும்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாதுக்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னா கீரைகளும், பழங்கள் அதாவது வாழைப்பழம், சிட்ரஸ் வகை பழங்களான ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை, பால், மீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தாதுக்கள் கிடைக்கும். விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், கறியில் தான் அதிகமாக விட்டமின்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா புரதம் அப்படின்னாவே நம்ம எதுக்கு வந்துடலாம் அப்படின்னா கோழியோட இறைச்சி, சோயாபீன்ஸு, பருப்பு வகைகள், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் என்ன இருக்குன்னா புரதம் இருக்குது. நீர் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் பழரசம் அதாவது ஜூஸும் தண்ணியும். அடுத்து கொழுப்பு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது சீஸ் அதாவது பாலோட பொருட்கள் எல்லாத்துலேயுமே கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். பால் பொருட்கள், வெண்ணெய், நெய், மீன், முட்டை, மஞ்சள் கறி இதெல்லாம். ஓகேங்களா? இது ஜென்ரலாக ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு தடவை ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. குளுக்கோஸ் எந்த வகை சர்க்கரையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியல. ஸோ எந்த வகை சர்க்கரை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம 9th படிப்போம். ஆனால் ஸோ இங்கேயே நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக பிரிப்பாங்க. ஸோ ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ்,
ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலட்டோஸ். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலட்டோஸ் எதில் வரும் அப்படின்னா ஒற்றை சர்க்கரைக்கு வரும். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குழு குழுன்னு பிரகாஷ் காலையில் ஒத்தையில் நிற்கிறான். குழு குழுன்னு பிரகாஷ் காலையில் ஒத்தையில் நிற்கிறான். குழு குழு அப்படின்னா குளுக்கோஸு, பிரகாஷ் அப்படின்னா ஃப்ரக்டோஸு, காலையில் அப்படின்னா கேலக்டோஸு. ஒத்தையில் நிற்கிறான்னா ஒற்றை சர்க்கரை. ஒற்றையில் நிற்கிறான் அப்படின்னா ஒற்றை சர்க்கரை. குழு குழுன்னு பிரகாஷ் காலையில் ஒத்தையில் நிற்கிறான். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலட்டோஸ் இதெல்லாம் எதில் வரும்னா ஒற்றை சர்க்கரையில் வரும். அடுத்து இரட்டை சர்க்கரை. இரட்டை சர்க்கரை அப்படிங்கிறது சுக்ரோஸு, மால்டோஸு, லாக்டோஸு. இரட்டை சர்க்கரை அப்படிங்கிறது சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். ஸோ 2 சுக்கு மாலில் லாக் ஆச்சான். 2 சுக்கு மாலில் லாக் ஆயிடுச்சான். ஸோ 2 அப்படின்னாவே இரட்டை சர்க்கரை, சுக்கு அப்படின்னாவே சுக்ரோஸு, மால் அப்படின்னா மால்டோஸு, லாக் ஆயிடுச்சான் அப்படின்னா லாக்டோஸ். ஸோ இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றுள் இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா இதை எழுதிடலாம். சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். அடுத்து கூட்டு சர்க்கரை. கூட்டு சர்க்கரைக்கு என்னென்ன வரும்னா ஸ்டார்ச்சு, செல்லுலோஸு, கிளைக்கோஜன். ஸ்டார்ச்சு, செல்லுலோஸு, கிளைக்கோஜன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கூட்டா இல்லைன்னா குழுவா. ஸ்டார்ஸு செல்லில் கிளை அமைக்கிறாங்க. கூட்டானா குழுவா, சரிங்களா? கூட்டா ஸ்டார்ஸ் செல்லில் கிளை அமைக்கிறாங்க. கூட்டா அப்படின்னா கூட்டு சர்க்கரை. ஸ்டார்ஸ் அப்படின்னா ஸ்டார்ச்சு. ஸ்டார்னால் நம்ம யாரை சொல்லுவோம்? இந்த சின்ன திரை நடிகைகள்னா அவங்கள சொல்லுவோமா ஸ்டார்ஸ்ன்னு. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. கூட்டா இந்த சீரியல் நடிகைகள்லாம் சேர்த்து செல்லில் கிளை அமைக்கிறாங்களாம். செல்லு அப்படின்னா செல்லுலோஸு, கிளை அமைக்கிறாங்க அப்படின்னா கிளைக்கோஜன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பு. கொழுப்பு அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், நம்ம உடலில் வந்து ஆற்றலை தரக்கூடிய இன்னொரு கார்போஹைட்ரேட்டை விட அதிக அளவு ஆற்றல் தரக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னா கொழுப்பு. இது தெரியும் நம்மளுக்கு. கொழுப்பு எதில் இருந்து நம்மளுக்கு பெறப்படுது அப்படின்னா பால் பொருட்களான வெண்ணெய், நெய், இறைச்சி இதெல்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். முட்டை இதில் எழுதிடுவோம். இன்னொரு வேலை என்னன்னா உடலை பாதுகாப்பது மற்றும் உடல் செல்களை பாதுகாத்தல். கொழுப்பு அதிகமாக இருக்கா உடம்ப பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. கொழுப்பு உடலில் பத்திரமா வச்சுக்கோ உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ உடலை பாதுகாத்தலில் கொழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரதங்கள். இந்த புரதங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உடல் வளர்ச்சி மற்றும் செல்கள் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும். பாடி பில்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய முளைக்கட்டிய பயிர், இந்த முட்டை, இந்த சோயாபீன்ஸ்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க. பருப்பு வகைகள், பால் வகைகள், மீன்கள், முட்டைகள் இதெல்லாம் யார் அதிகமாக எடுத்துப்பாங்கன்னா பாடி பில்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் அதிக அளவு புரதங்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான புரதம் உள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா சோயாபீன்ஸு சொல்கிறாங்க. இந்த சோயாபீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் சோயாபீன்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் புரதம் கிடைக்குது அப்படின்னா 36 கிராம் கிடைக்குதாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான புரதம் உள்ள உணவுப் பொருள் சோயாபீன் சொல்கிறாங்க. 100 கிராமில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 36 கிராம் ப்ரோட்டீன் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விட்டமின்ஸ். இந்த விட்டமின்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் உயிர் வேதி வினைகளுக்கு விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது வந்து அதிகமாக நம்ம எதுலேருந்து பெற முடியும் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள். இப்போ கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு மாதிரிலாம் அதிக அளவு, ப்ரோட்டீன் மாதிரிலாம் அதிக அளவு இந்த விட்டமின்ஸை பெற முடியாது, குறைந்த அளவு தான் பெற முடியும். எதன் வழியானா காய்கறிகள், பழங்கள், இறைச்சிகள் இதில் தானியங்கள் மூலமாக தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பாதுகாக்கும் உணவு. வீட்டை பாதுகாக்கிறாங்க. வீட்டைனா வைட்டமின்ஸ் தான் பாதுகாக்கிறாங்க. வீட்டை பாதுகாக்கிறாங்கன்னா வீட்டை அப்படின்னா விட்டமின்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வீட்டை பாதுகாக்கிறாங்க விட்டமின்ஸ். இதில் வந்து ABCDEK அப்படின்னு 6 முக்கிய விட்டமின்ஸ் இருக்குது. இதில் பிசி அப்படிங்கிறவங்க வந்து நீரில் கரையக்கூடியவங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ADEKனா அடக்கு, கொழுப்பு அடக்கு. ஸோ கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் ADEK. அடுத்து வந்து பிசி வந்து நீரில் கரையக்கூடியதுன்னு ஈஸியாக நம்மளால் எழுதிட முடியும். ஓகேங்களா? கொழுப்பு அடக்கு. அடுத்து ஸோ விட்டமின் குறைபாடில் உள்ளவர்கள் வந்து எந்தெந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தா போதும். நம்மளுக்கு இந்த அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ
ஸோ விட்டமின் ஏ அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் மாலை கண் நோய். ஸோ மாலையில் கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லுவோம். மாலையில் கண்ணு தரலையா உனக்கு அப்படின்னா மாலை கண் நோய். அப்படின்னா என்னது? விட்டமின் ஏ. மாலையில் கண்ணு தரலன்னா மாலை கண் நோய், குறைவான பார்வை குறைபாடு. மாலை கண் நோயினாவே என்னது? ஈவினிங் ஆனாவே அவங்களால 6 மணிக்கு மேலே சரியான ஒரு வெளிச்சத்தை அவங்களால பார்க்க முடியாது, சிரமப்படுவாங்க. அடுத்து வந்து பி ஃபார் பெரி. ஸோ பிக்கு வந்து நரம்பு பலவீனம் பெருசாக இருக்குது. ஸோ நரம்பு பலவீனம் பெருசாக இருக்குது. பிக்கு நரம்பு பலவீனம் பெருசாக இருக்குது அப்படின்னா, நரம்பு பலவீனம் பெருசாக இருக்குன்னா பெரி. அடுத்து விட்டமின் சி அப்படின்னாவே கார் அப்படின்னு சொல்லுவோமா. காரில் கருவி இருக்கான். ஸோ ஸ்கர்வி அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ஈறுகளில் இரத்த கசிவு. அடுத்து வந்து விட்டமின் டி அப்படின்னா ரிக்கட்ஸு. டயல் பண்ணால் ரிஸ்க்கு. டயல் அப்படின்னா டயல் பண்ணால் ரிஸ்க் அப்படின்னா ரிக்கெட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா இதோட கால்கள் பார்த்தோம் அப்படின்னா வளையக்கூடிய கால்கள், எலும்பு உடச்சிருவாங்க, வளைஞ்சு போயிடும். டயல் பண்ணால் ரிஸ்க் ஆகிரும், எலும்பு உடச்சிருவாங்க, வளைஞ்ச கால்கள் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து விட்டமின் இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மலட்டு தன்மை. ஸோ மலட்டு ஒரு ஈலேயே வந்து நரம்பு பலவீனமான மலட்டு இருக்கான். ஈலேயே நரம்பு பலவீனமான மலட்டு இருக்குது. ஸோ மலட்டு அப்படின்னா மலட்டுத்தன்மை, நரம்பு பலவீனமானனா நரம்பு பலவீனம். இருக்குது அப்படின்னா விட்டமின் அடுத்து வந்து ஸோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வந்து காரணம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு. நம்மளுக்கு நார்மலாக கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 3 minutes அந்த இரத்த கசிவு அப்படிங்கிறது நின்றணும். ஒருவேளை அப்படி நிற்காமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா விட்டமின் கே இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்ணும். அடுத்து பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி இருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நம்ம நெல்லிக்காயை விட்டுட்டு 50 ரூபா 100 ரூபா போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் எதில் வந்து அதிகமாக விட்டமின் சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி எதில் இருக்குன்னா நெல்லிக்காயில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு உண்மை கோப்பு கொடுத்துருக்காங்க, இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா தோலில் உள்ள வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்குதான். அப்போ என்ன ஆகும், விட்டமின் டி குறைபாடு வரும். அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம், ரிக்கெட்ஸு. ஸோ நரம்பு பலவீனமாதல், வளையக்கூடிய எலும்புகள், இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ். ஓகேங்களா. ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆக குழந்தை பிறந்து நாளாக கால்கள் வந்து பெண்டாகி வளைஞ்சு வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு போதிய அளவு சூரிய ஒளி வந்து கிடைக்கல. ஏன்னா சூரிய ஒளியிலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா விட்டமின் டி கிடைக்கிது. ஓகேங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு 10 to 20 minutes ஆகுது சூரிய ஒளியில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாது உப்புக்கள். ஸோ அந்த தாது உப்புக்கள் அப்படிங்கிறது உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆற்றல் வழங்கக்கூடியது, கொழுப்புகளும் ஆற்றல் வழங்கக்கூடியது. கார்போஹைட்ரேட்டை விட அதிக அளவு ஆற்றலை வழங்கக்கூடியது கொழுப்பு, ப்ளஸ் வந்து உடலை பாதுகாக்கக்கூடியது கொழுப்பு அப்படின்னு சொன்னோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டோம், புரதங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் ரொம்ப புரதம் அப்படின்னாவே பாடியை பில்டு பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா விட்டமின் வந்து வீட்டை பாதுகாக்குதுன்னு சொன்னோம். அடுத்து தாது உப்புக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உடலின் வளர்ச்சிக்கும் அடுத்து உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தாது உப்புக்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், கீரை வகைகள், பருப்புகள், பால் எல்லாமே வந்து தாது உப்புக்களில் வந்துடும். ஸோ இதில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்பு சத்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஒருவேளை தாது உப்புகள் மற்றும் அதோட பணிகள். இப்போ கால்சியம் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா வலுவான எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம் உறைதல் இதெல்லாம் வந்து தடுத்துரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாஸ்பரஸ், வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கால் பண்ணலை அப்படின்னா, அதாவது கால்சியம் அப்படின்னா கால். ஓகேவா. ஸோ கால் பண்ணிங்க அப்படின்னா எலும்புகளும் பல்லும் ரத்தமும் பாதுகாப்பாக இருக்கும். எலும்பு, பல்லு, ரத்தம்லாம் பாதுகாப்பாக இருக்கும். கால் எடுத்துட்டோம், கால்னா என்னது, கால் எடுத்ததுன்னா கால்சியம் எடுத்துக்கிட்டோம்னா
எலும்பு பல்லு ரத்தம்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து பாஸ்பரஸ், வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். பாஸ் பண்ணணும்னா படிக்கணும். அப்போ என்ன வேணும்னா எலும்புகளும் பல்லும் வலுவாக இருக்கணும். எலும்பும் பல்லும் வலுவாக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். எலும்பும் பல்லும் வலுவாக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து அயோடின் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. ஐயோ தைன்னு குதிக்காத, ஐயோ தைன்னு குதிக்காத. அடுத்து இரும்பு சத்து அப்படின்னாவே ஹீமோகுளோபின். ஸோ இதை ஹீரோ வந்து மூளை இரும்பு. ஹீமோகுளோபின் இருந்தது அப்படின்னாவே, இரும்பு சத்து எடுத்துக்கிட்டோம்னாவே ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆயிரும், மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அப்போ ஹீரோவோட மூளை இரும்பு மாதிரி இருக்குது. ஹீரோவோட மூளை இரும்பு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் 80% வந்து முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. ஸோ 80% வந்து இந்தியாவில் தான் உள்ளது. எட்டி பறிக்கிறாங்க முருங்கையை. எவ்வளோனா 80 அப்படின்னு மேம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எட்டி பறிக்கிறாங்க முருங்கையை அப்படின்னா முருங்கை வந்து 80% இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே எட்டி பறிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இங்கேனா இந்தியாவில். ஓகேங்களா, இங்கே எட்டி பறிக்கிறாங்க முருங்கையை. அடுத்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரை வந்து சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென் கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முருங்கைக்கீரையை சீனோட அம்மா சொல்லாமல் ஜேன்னு கனகாவை கொறிக்க சொல்லி ஐஸுக்கு அனுப்புகிறாங்க. முருங்கைக்கீரையை சீனுவோட அம்மா ஜேன்னு கனகாவை கொறிக்க சொல்லி ஐக்கு அனுப்புகிறாங்களாம். ஸோ முருங்கைக்கீரையை சீனுவோட அம்மா ஜேன்னு கனகாவை கொறிக்க சொல்லி ஐக்கு அனுப்புகிறாங்க. முருங்கைக்கீரை தான். சீன அம்மா அப்படின்னா சீனா. ஓகேங்களா, அம்மா அப்படின்னா அமெரிக்கா. அடுத்து ஜேன்னா ஜெர்மனி, கனகா அப்படின்னா கன்னடா, கொறிக்க அப்படின்னா கொரியா, ஐக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஐரோப்பா. ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா இறக்குமதி செய்கிறாங்க. சீன அம்மா ஜேன்னு கனகாவை கொறிக்க சொல்லி ஐக்கு அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், இதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் ஏசி போட்டால் கால் இரும்பு ரதமாக இருக்கும். முருங்கைக்கீரையில் ஏசி போட்டால் கால் இரும்பு ரதமாக மாறிடும். முருங்கைக்கீரையில் போய் ஏசி போட்டோன்னு வச்சுக்கோங்க, கால் இரும்பு ரதமாக மாறிடுதான். ஸோ முருங்கைக்கீரை ஏசி அப்படின்னா விட்டமின் ஏ மற்றும் சி, போட்டா அப்படின்னா பொட்டாசியம், கால் அப்படின்னா கால்சியம், இரும்பு ரதமாக மாறிடுதுன்னா இரும்புனா இரும்பு சத்து, ரதம்னா புரதம். முருங்கைக்கீரையில் ஏசி போட்டால் கால் இரும்பு ரதமாக மாறிடுதான். நெக்ஸ்ட்டு நீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நம்ம 2 to 3 லிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பருகணும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 டம்ளர் நீரானது கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து பார்த்தோம்னா சரிவிகித உணவு அப்படிங்கிறது நம்ம உண்ணக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் வந்து சம அளவு சத்து உடையதாக இருக்கணும், அதே மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு பிரமிடு கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தானியங்கள் மற்றும் அரிசிகள். அதுக்கடுத்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் அடுத்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து மாமிசம், லாஸ்ட்டாக வந்து கொழுப்பு பொருட்கள் வந்து மிக குறைந்த அளவு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த பிரமிடை பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து சரியான அளவு எடுத்துக்கல அப்படின்னா இதன் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நோய் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால முக்கியமாக புரதச்சத்து குறைபாடுனாலையும் தாது உப்புக்கள் குறைபாடுனாலையும் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா புரதச்சத்து, அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவில் வந்து புரதம் குறைவாக இருந்தது அப்படின்னா 2 நோய்கள் ஏற்படுது. ஒன்று வந்து குவாஷியோர்கள், இன்னொன்று வந்து மராஸ்மஸ். குவாஷியோர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி குறைபாடு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த குழந்தைகள் வந்து முகம் வயிறெல்லாம் உப்பி இருக்க மாதிரி காணப்படுதா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வளர்ச்சி குறைவாக ப்ரோனா புரதம், சரிங்களா, ப்ரோக்கு வளர்ச்சி குறைவானதுனால முகம் வயிறெல்லாம் வீங்கியிருக்கு. ப்ரோக்கு
ப்ரோக்கு வளர்ச்சி குறைவானதுனால, குறை அப்படின்னா குவாஷியோர்கள், ப்ரோக்கு வளர்ச்சி குறைவானதுனால வயிறு வாயிலாம் வீங்கி குவா குவான்னு கத்துறாரு. குவா குவா. ப்ரோக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து அறிகுறிகள் கேட்டுட்டாங்க அப்படின்னா குவாஷியரும் மராஸ்மஸும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ப்ரோக்கு வந்து வளர்ச்சி குறைவானதுனால வயிறு வாயிலாக உப்பி போய் குவா குவான்னு கத்துறாராம். குவா குவானா ப்ரோ அப்படின்னா புரோட்டீனு புரத குறைபாட்டினால வளர்ச்சி குறைவாயிருச்சு. வயிறு வாயிலாம் வந்து என்ன ஆயிடுச்சு, வீங்கி போயிடுச்சு. வயிறு முகம்லாம் வீங்கி போனதுனால குவா குவான்னு கத்துறாரு. அடுத்து வந்து மராஸ்மஸ்ங்கிறது மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. ப்ரோ வந்து மரம் மாதிரி மெலிஞ்சு போய் கிடக்குறாரு. ப்ரோ அப்படின்னா புரோட்டீனு. மரம் மாதிரி மெலிஞ்சு கிடக்குறாரு அப்படின்னா மராஸ்மஸ். மரம் அப்படின்னா மராஸ்மஸ். மெலிஞ்சு கிடக்குறாருன்னா மெலிந்த உடல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தாது உப்புக்கள் எடுத்துக்கிட்டால் வந்து எதெல்லாம் வந்து வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கால்சியம் வந்து ரிக்கெட்ஸு. கால் பண்ணால் ரிஸ்க்கு, கால் பண்ணணும் ரிஸ்க்கு. கால்சியம் குறைஞ்சிது அப்படின்னா ரிக்கெட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாஸ்பரஸ் குறைஞ்சிது அப்படின்னா ஆஸ்டியோமலேசியா வந்துடும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணுனா ஆசியா மலேசியா போகலாம். பாஸ் பண்ணுனா ஆசியா மலேசியா போகலாம். அடுத்து வந்து அயோடின் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அயோடின் பற்றாக்குறையினால. இது வந்து குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல். ஐயோ குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்கே அப்படின்னா கிரிட்டிக்கல் அப்படின்னா கிரிட்டினிசம். குழந்தை அப்படின்னா குழந்தைகளுக்கு வரக்கூடியது. அதுவே வந்து முன்கழுத்து கடலை பெரியவர்களுக்கு. ஐயோ முன்கழுத்து பெருசாக இருக்கே அப்படின்னா பெரியவர்களுக்கு. ஐயோ குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்கே அப்படின்னா கிரிட்டினிசியம் குழந்தைகளுக்கு அயோடின் பற்றாக்குறையினால் வருது. ஐயோ முன்கழுத்து பெருசாக இருக்கே அப்படின்னா முன்கழுத்து பெருசாக இருக்குன்னா பெருசுனா பெரியவர்களுக்கு வரக்கூடியது. ஐயோ அப்படின்னா அயோடின். அடுத்து இரும்பு சத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இரத்த சோகை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில். சீனாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் வந்து அதிக அளவு உடல் பருமனுடையதாக இருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடற்பயிற்சி. நம்ம வந்து உடலை வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். உடற்பயிற்சி செய்யலாம், யோகா, நடனம், இது வந்து குழுக்களாக சேர்ந்து செய்யலாம், தனிநபராக செய்யலாம், விளையாடலாம். இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடலை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நன்மைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வளர்ச்சியை வந்து மேம்படுத்துது, வயது முயற்சியை தவிர்த்தல். இப்போ யோகாலாம் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா யோகா உடற்பயிற்சிலாம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டான்ஸ் ஆடுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஓரளவு யங்காகவே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால தான். தசைகள் மற்றும் இதய இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து வலுப்படுத்துதல், இதெல்லாம் வந்து நம்ம காமனாக உடற்பயிற்சி செய்கிறதுனால ஏற்படக்கூடியது. நம்ம உடலை வந்து நல்லா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடன் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. இது யார் சொன்னார் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்க்லின். அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சீக்கிரம் படுங்கன்னு பெஞ்சமின் வந்து ப்ராங்க் பண்ணிட்டாரு. அடுத்து தூய்மை அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்துடும். ஸோ உடல்நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுதலை தடுக்கவும் உதவக்கூடிய நடைமுறைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தன் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம கண்ணை வந்து காலையிலும் முகம் சுத்தம் செய்யும் போது கண்ணை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து முடி தூய்மை வாரத்தில் 2 முறை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். உடல் தூய்மை ஒரு நாளைக்கு 2 முறை, 1 அல்லது 2 முறை குளிக்கணும். வாய் தூய்மை ஒரு நாளைக்கு வந்து 2 முறை பல் தேய்த்தல். காலையிலையும் நைட்டும். அதேமாதிரி சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். பாத தூய்மை தினந்தோறும் பண்ணணும். கை தூய்மை வந்து நம்ம எந்த ஒரு பொருளை தொட்டுட்டு அடுத்து இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். அதே மாதிரி ஆடை தூய்மை. இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நுண்ணுயிரிகள் ஒரு அறிமுகம். ஸோ நுண்ணுயிரிகள் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் வந்து நம்ம உடலில் போயிட்டு தன் சுத்தம் இல்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடலில் போயிட்டு நம்மளுக்கு நோயை ஏற்படுத்துவாங்க. சீதபேதி, பற்சொத்தை, சேற்றுப்புண், பொடுகு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா
பாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள். இந்த வைரஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, தீநுண்மம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ப்ரோகேரியாட்டிக். பாக்டீரியா அப்படிங்கிறது மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. இதில் வந்து உட்கரு கிடையாது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ப்ரோவை பார்க்கல உள்ளே இல்லை, இல்லைன்னா பார்க்கல ப்ரோவை உள்ளே இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பார்க்கல அப்படின்னாவே பாக்டீரியா, ப்ரோ அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்ஸ் உயிரி. ஓகேங்களா. உள்ளே இல்லை அப்படின்னா உள்ள அப்படின்னாவே உட்கரு இல்லை. அடுத்து இது பார்த்தோம்னா ஒட்டுண்ணியாகவோ இல்லை தன்னிச்சையாக நுண்ணுயிரிகளாகவோ காணப்படும். இது வந்து திசுக்களை தாக்கக்கூடியது, சீல் மற்றும் தீங்குகளை விளையக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து நோய் மற்றும் கோளாறு பற்றி கொடுத்துருக்காங்க. நோய் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட ஒரு உடலியல் நிகழ்வு தான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கோளாறு அப்படிங்கிறது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற தன்மை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோளாறு, உடல்நல கோளாறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நோய் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உயிரினங்கள்னால ஏற்படக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா நோய்கள், வைரஸ். பாக்டீரியா நோய்கள் வந்து பரவக்கூடிய முறைகள் கொடுத்துருக்காங்க. காலரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு. காலரா அப்படிங்கிறது வயிற்றுப்போக்கு. இது வந்து பார்த்தோம்னா அசுத்தமான தண்ணியை குடிக்கிறதுனால, தண்ணி குடித்தா வயிற்றுப்போக்கு வந்துடும், காலரா வந்துடும். ஓகேங்களா. அசுத்தமான தண்ணி குடித்தா. அடுத்து வந்து நிமோனியா காய்ச்சல் அப்படிங்கிறது இருமல், தும்மல், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஒருத்தர் வந்து இருமும் போது இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வரக்கூடியது. அடுத்து டெட்டனஸ் கக்குவான் அப்படிங்கிறது பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள், இதனால் வந்து டெட்டனஸ் கக்குவான் வரும். அடுத்து காசநோய். காசநோயை வந்து டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருமல் தும்மலின் போது ஏற்படக்கூடியது. டைஃபாய்டு அப்படிங்கிறது அசுத்தமான உணவு அல்லது நீரை உண்ணக்கூடியதுனால ஏற்படக்கூடியது. அடுத்து வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலம் கொண்டுள்ளது. வைரஸ் அப்படிங்கிறது வெளியில் பார்த்தோம் அப்படின்னா உயிரற்ற உயிரியாகவும், அதுவே வந்து ஓம்புயிரி செல்லுக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா பல மடங்கு பெருகக்கூடியது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கோவிட் வைரஸ்லாம் நம்ம எல்லாருமே படாத பாடுபட்டிருப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வைரஸில் வந்து டிஎன்ஏ இருக்கும். சரிங்களா. இந்த டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ பெற்றிருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டீக்கு பதிலாக டீக்கு பதிலாக ரன் பண்ணிக்கிட்டே ரெட்டாக மாறிடுச்சான். டீக்கு பதிலாக ரன் பண்ணதுனால டீயை குடிச்சிக்கிட்டே ரன் பண்ணதுனால, இப்படி கூட வச்சுக்கலாம், டீயை குடிச்சிக்கிட்டே ரன் பண்ணதுனால ரெட் கலராக மாறிடுச்சான். டீயை குடிச்சிக்கிட்டே, டீ அப்படின்னா டிஆர்என்ஏ, ரன் அப்படின்னா ஆர்என்ஏ ரெட்டாக மாறிடுச்சுன்னா ரெட்ரோ வைரஸ். டீயை குடிச்சிக்கிட்டே ரன் பண்ணதுனால ரெட்டாக மாறி வைரல் ஆயிடுச்சு அப்படின்னாவே வைரஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து வைரஸ்னால் உருவாகக்கூடிய நோய்கள் கொடுத்துருக்காங்க. வைரஸ்னால் என்னென்ன நோய்கள் உருவாகுதுன்னா சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், பெரியம்மை, தட்டம்மை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சாதாரணமாக இன்ஃப்ளூயன்ஸ்கல்ல சின்னம்மா பிள்ளை பெரிய தட்டாக வைரல் ஆக்கிட்டான். சாதாரணமாக இன்ஃப்ளூயன்ஸ்கல்ல சின்னம்மா பிள்ளை பெரிய தட்டாக வைரல் ஆக்கிட்டான். சாதாரணமாக அப்படின்னா சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா, கல் அப்படின்னா கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மா பிள்ளை அப்படின்னா சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், பெரிய தட்டா மாட்டிட்டான் அப்படின்னா பெரியம்மை, தட்டம்மை, வைரலாக ஆக்கிட்டான் அப்படின்னா இதெல்லாம் வந்து வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் பேக் ஆன்சர் பெறலாம். நம் உடலில் தசைகள் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரதம். அடுத்து ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. நம்மளுக்கு தெரியும், விட்டமின் சி குறைபாட்டால் தான் ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் ஏற்படுகிறது. அடுத்து கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. கால்சியம் எந்த வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள். அடுத்து நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் டேஸ். ஏன்னா அவற்றில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விட்டமின்ஸ்களும் தாது உப்புகளும் இருக்குது. அடுத்து பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி ஆகும். பாக்டீரியா அப்படின்னாவே ப்ரோ வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. ப்ரோ அப்படின்னாவே ப்ரோகேரியாட்டிக், வீட்டில் இல்லை அப்படின்னாவே உட்கரு இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடிட்டனங்களை நிரப்புக. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. சத்து குறைபாடு நோய்களுக்கு வழிவகுக்கிறது.
அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்கள் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. பெரியவர்கள் அப்படின்னாவே நான் சொல்லியிருக்கேன், ஐயோ முன்கழுத்து பெருசாக வீங்கி போச்சே அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? முன்கழுத்து கழலை அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, காய்டர். முன்கழுத்து கழலை அல்லது காய்டர். அடுத்து விட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. டினா டயல், டயல் பண்ணால் ரிக்கெட்ஸ். ஸோ விட்டமின் டி குறைபாடு ரிக்கெட்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது. அடுத்து டைஃபாய்டு நோய் டேஸ் மற்றும் டேஸ் நீர் மாசுபடுவதால். டைஃபாய்டு அப்படிங்கிறது நீரும் உணவும், அதுவே காலரா அப்படிங்கிறது தண்ணி, அசுத்தமான தண்ணி மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து உணவு. அடுத்து குளிர் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸா டேஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னாவே நம்ம பார்த்தோம், வைரல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இதுக்கு வந்து வைரஸோட இன்னொரு பேர் தீநுண்ம. நெக்ஸ்ட்டு சரியா தவறா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளனர். இது வந்து தவறு. ஏன்னா நம்ம உடலில் எத்தனை ஊட்டச்சத்துக்கள்னா 6. அடுத்து நம் உடலின் கொழுப்புகள் ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. சரி. அடுத்து அனைத்து பாக்டீரியாக்களும் கசை இலைகளை பெற்றுள்ளனர். தவறு. எல்லா பாக்டீரியாக்கள்லையும் கசை இலைகள் இருக்காது. அடுத்து ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது. சரி. ஹீமோ அப்படின்னாவே நம்ம சொன்னோம், ஹீரோவோட மூளை இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓம்புயிரின் உடலுக்கு வெளியே வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். இது தவறு. வெளியில் வந்து அவங்க உயிரற்ற நிலையில் தான் இருப்பாங்க. ஓம்புயிரோட செல்லுக்குள்ளார போன பிறகு தான் மல்டிபிள் ஆவாங்க. அடுத்து இதில் பார்த்தோம்னா அரிசி வந்து கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. பருப்பு வகைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து புரதம். அடுத்து விட்டமின் டி ரிக்கெட்ஸு. விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்வி. அயோடின் பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து கழலை. இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா இரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து காலராவை ஏற்படுத்தக்கூடியது வந்து பாக்டீரியா. சின்னம்மை அப்படிங்கிறது வைரஸ். அடுத்து விட்டமின் ஏ. விட்டமின் ஏவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஏ மாலையில் வெளியில் போகாத மாலைக்கண் நோய். அடுத்து விட்டமின் பி பெரி அப்படின்னு சொல்லி சொன்னோம், பி பெரி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து விட்டமின் சி. சீனா காரு, சி ஃபார் காரு கருவி அப்போ. அடுத்து விட்டமின் டி டயல் பண்ணால் ரிஸ்க்கு. அடுத்து விட்டமின் இ மலட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிரப்புக கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 6 ஊட்டச்சத்துக்கள் நம்ம சொன்னோம். இதில் என்ன கொடுக்கல அப்படின்னா கொழுப்பும் தாது உப்புக்களும். ஸோ இதோட நம்மளுக்கு 6 ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் 6 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டேன். அதாவது இஞ்சி வந்து என்ன தண்டா வேரா அப்படின்னு கேட்டேன். ஸோ இஞ்சி வந்து என்ன அப்படின்னா மட்ட நிலத்தண்டு. ஸோ மட்ட நிலத்தண்டுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. சரிங்களா? இஞ்சி தண்டா வேறான்னு கேட்டாங்கன்னா இஞ்சி வந்து மட்ட நிலத்தண்டுக்கு எடுத்துக்காட்டு. இஞ்சி மட்டுமா அப்படின்னா கிடையாது, மஞ்சள். ஸோ மஞ்சளையும் இஞ்சியும் மட்டமாக நினச்சிடாதீங்க. மட்ட நிலத்தண்டு மஞ்சளையும் இஞ்சியும் மட்டமாக நினச்சிடாதீங்க. ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ். இதோட நம்ம வந்து 6ல் ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.